ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் எல்லாரும் கேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம பாண்டியன், சரவணன் இவங்கெல்லாம் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம பாண்டியன் முள்ளு குத்தின காலோட உள்ள வர நான் முள்ளை எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு மீனா உட்காந்துட்டாங்க. எடுத்து விட்டது மட்டும் இல்லைங்க, எடுத்து விடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உப்பை வந்து ஹீட் பண்ணி அதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒத்தனை கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அந்த ஒத்தனத்தை வைக்கிறதுக்குள்ளே இவங்கெல்லாம் படுத்துகிற அலப்பறை இருக்கு. ஐயோ, காலில் ஒரு முள்ளு தானையா குத்துனுச்சு, எடுத்து கடப்பாரை எடுத்து குத்துன மாதிரி இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. இது ஓவர் ரியாக்ஷன், குடும்பமே சேர்ந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மொத்த பேர் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம காலிலேருந்து முள்ள எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் இது மாதிரி பேசினது தப்பு மாமா, என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா, நான் இனிமேட்டுக்கு பழகிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, சொல்லிட்டு டபக்குன்னு ஒரு அமுக்க அது வெளியே வந்துச்சான். இதனே பட்டனாயா புசுக்கு நமக்கு இங்கிட்டு எடுத்தோன்னு வெளியே வர்றதுக்கு. சரி, ஒரு வழியாக எடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மனாதான் சோறுங்கிற கதையை நம்புறதானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்பியாச்சு எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரவணனை காணும் தேடினா சரவணன் வந்து திடீர்னு வந்து காவி வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி வந்துட்டாரு. என்னப்பா அது, சன்னியாசியா போயிட்டியா, ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம கோமதி அம்மா வேற இதுல மயக்கம் போட்டு விழுவ, அப்புறம் மயக்க தெளிஞ்சு எழுப்பிட்டு உட்கார வச்சா, என்னடா ஆச்சு சரவணா, உனக்கு பேய்க்கு அடிச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, பெரிய பேய் அடிச்சிருச்சு. என்ன பேய்? கோமதி பேய். நீங்க எல்லாம் பண்ற அலப்பறை தாங்க முடியாம தான் சரவணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்க உடனே பக்கத்து வீட்டுக்கு கேட்குறாங்க. ராஜா ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு பக்கத்து பயப்படுறாங்க. பயப்பட்டது மட்டும் இல்லை, வெளியே வந்து பார்க்கலான்ட்டு வந்தா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலை விட மோசமாக நடத்துறீங்கப்பா, போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து நம்ம சரவணன் என்னடா கேட்டப்போ இதெல்லாம் கலைச்சி விட்றான்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.